எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், ஏன் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமானவர்களாக கூட இருக்கட்டும், இவங்க யார் மக்களே? நாம் தமிழர் கட்சிங்கிறது யார்? மக்களுக்கு நல்லது பண்ணுற கட்சியா? மக்களுக்கு உண்டான பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு பிரச்சனை தீர்க்கக்கூடிய கட்சியா? மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளையும் மையப்புள்ளியாக காரணமாக வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வாட்ச் பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த போராட்டம் அப்படியே சைலண்ட் ஆயிடும். அங்கே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது. இவங்க வேலையே என்னென்னா மக்களே, இப்போ ஒருத்தனுக்கு கொடுக்கல் வாங்கல இருக்குன்னு வச்சுக்கங்களேன், பணம் ஒருத்தன் வாங்கியிருப்பான், கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னா கட்ட பஞ்சாயத்துக்காரன் போயிட்டு வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான்ல. கட்ட பஞ்சாயத்து பண்ணுற போகிற இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய கட்ட பஞ்சாயத்துக்கு போகிறவனு இருக்கான் இல்லையா? அங்கே போயிட்டு இவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு, பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாத்துறான் பாருங்க, அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா மக்களே, நாம் தமிழர் கட்சியோட வேலையே இதுதான். மக்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், தமிழக மக்களுக்கு அவங்கள பாதுகாக்க நாங்கள் இருக்கிறோம், தமிழக மக்களுக்கு எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுத்தர நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு தமிழக மக்கள்னு சொல்லிட்டு தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அறிவித்த உடனேயே யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததை தாண்டி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் அவராக இருக்கட்டும், அவருடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், திரு ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. வெற்றிடம் சொல்கிறீங்களே, சுடுகாட்டில் ஓடுறது தான் வெற்றிடம் இருக்குது, ஏன் நீங்கள் சுடுகாட்டில் போய் படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் ஐயா அவர்களை கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணன திரு சீமான் அவர்கள் விஜயின் அரசியல் வருகையை பார்த்து, விஜய்க்கு மக்களுடைய பேராதரவை பார்த்து, மக்களுடைய செல்வாக்கை பார்த்து அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் அப்படிங்கிற மக்களுடைய முடிவு அந்த மாதிரி இருக்கும்போது, இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியில் யார் சேர்ந்தாலும் சரி, நாஞ்சில் சம்பத் ஐயாவாக இருக்கட்டும், செங்கோட்டையன் அவங்களாக இருக்கட்டும், யார் சேர்ந்தாலும் அவங்கள மேடைக்கு மேடை கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய வேலையை மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு எந்த ஒரு நல்லது நாம் தமிழர் கட்சியினால வரவே வராது. ஏன்னா இவங்க வேலையை இவங்க பேரை சொல்லி வந்து கொள்ளையடிக்கிறத வேலை. கட்ட பஞ்சாயத்து இங்கே கட்டிங் வாங்குறது, அங்கே கட்டிங் வாங்குறது. அதனால் மக்களே, 2020 சட்டமன்ற தேர்தலில் இவங்க எல்லாத்தையும் அகற்ற